Hello students, exercise 3.1 third sum பார்க்க போறோம். First question read பண்ணிடலாம். Vani, her father and her grandfather have an average age of 53. One of her grandfather age plus 1/3 of her father's age plus 1/4 of Vani's age is 65. 4 years ago, if Vani's grandfather was 4 times as old as Vani, then how old are they all now? இதான் கொஸ்டின் வச்சுட்டு நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாருங்களேன். வாணி ஹர் ஃபாதர் அண்ட் ஹர் கிராண்ட் ஃபாதர் ஹாவ் அன் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 53. 3 பேரோட ஆவரேஜ் ஏஜ் தான் வந்து 53 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வாணிஸ் ஏஜ் நம்மளுக்கு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஃபாதர் ஏஜை வந்து ஒய்ன்னு எடுத்திருக்கோம். கிராண்ட் ஃபாதர் ஏஜை வந்து இஜெட்னு எடுத்திருக்கோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஏஜ்னா என்னது? பைல, அதாவது 53 into 3 தான் அவங்களோட வேல்யூ. அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இஜெட் டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 53. அப்ப இந்த 3 இந்த சைடு வரும்போது என்னவாக மல்டிப்ளை பண்ணணும்? 159 வரும். அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 1/2 of our grandfather's age plus 1/3 of our father's age plus 1/4 of our Vani's age is 65. 1/2 என்ன சொல்லலாம்? 1/2. 1/2 of our grandfather age. grandfather age என்ன எடுத்துக்கோ? இஜெட் பிளஸ் 1/3 of her father's age. father's age வந்து y. இப்போ 1/3 into y. next 1/4 of Vani's age. 1/4 Vani's age வந்து என்ன? x is equal to 65 சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை தான் நம்மளுக்கு எப்படி இருக்கு? எக்ஸ் ஒய் இஜெட் பைல இருக்கு. பைல இருந்தாலே நம்மளுக்கு சால்வ் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்றனால நம்ம வந்து பைல இருந்து மாற்றி ரீரிட்டர்ன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஒய் இஜெட்னு எடுத்துட்டு இஸ் ஈக்குவல் டு 65. இப்போ இது 3க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 12 தான் எல்சிஎம். அதை தான் இங்க போட்டுட்டு இப்ப 4 எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண 12 கிடைக்கும்? 3 டைம்ஸ். அதான் 3x. இங்கே 4 ஆல மல்டிப்ளை பண்ணும் போது தான் 12 கிடைக்கும். அப்போ 4y plus 6z is equal to 65. இந்த 12 into 65 பண்ணோம்னா 780. அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதிட்டோம்? பைல இருந்ததை நம்ம இப்படி ரீரிட்டர்ன் பண்ணிருக்கோம். 3x plus 4y plus 6z is equal to 780. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா 4 years ago if Vani's grandfather was 4 times as old as Vani. அப்ப 4 years ஆகும்ன்றப்பயே அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். வாணியோட 4 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப வாணிஸ் ஏஜ் மைனஸ் 4 year ஆகும்ன்றனால 4 மைனஸ் பண்ணிருக்கோம் இன்டூ 4 டைம்ஸ் ஈக்குவல் டு இஜெட் யாரு? கிராண்ட்ஃபாதர் மைனஸ் 4 years ஆகும்ன்றனால மைனஸ் 4 பண்ணிருக்கோம். அப்ப இதை சால்வ் பண்ணணும் என்ன கிடைக்கும்? இது உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4x minus 16 is equal to z minus 4. இப்போ 4x minus z இந்த சைட் போனாட்டா minus 4 plus 16 வந்து எவ்வளவு கிடைக்கும்? 4x minus z is equal to 12. கொஸ்டின்ல கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம 3 ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணியாச்சு. என்ன நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா then how old are they all now? 3 பேருமே இப்ப அவங்களோட ஏஜ் என்னன்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் தான் இப்ப நம்ம சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் 4 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டா நம்மளுக்கு y கேன்சல் ஆயிரும். இப்போ y கேன்சல் 4x plus 4y plus 4z is equal to 636. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 636 கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே டைரக்டா எடுத்து எழுதிக்கலாம். பிளஸ் 4y minus 4y கேன்சல் ஆயிரும். இது ரெண்டையும் சால்வ் பண்ணா x minus 2z is equal to minus 144 கிடைக்குது. இதை ஃபோர்த் ஈக்குவேஷனா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போறோம். தேர்ட் ஈக்குவேஷன் மட்டும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா இதான் தேர்ட் ஈக்குவேஷன். இது 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அப்ப 8x minus 2z is equal to 24. ஃபோர்த் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கலாம். x minus 2z is equal to minus 144. சைன் கன்வர்ஷன் பண்ணிட்டு இது ரெண்டையும் பண்ணோம்னா 7x is equal to 168. இப்போ x is equal to 168 by 7 போடும்போது x is equal to 24. x யாரு நம்மளுக்கு? வாணி. இப்போ வாணிக்கு எவ்வளவு ஏஜ்? x வந்து 24. வாணிஸ் ஏஜ் இஸ் 24. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க x is equal to 24ன்ற வேல்யூவை வந்து தேர்ட் ஈக்குவேஷன்ல போட போறோம். தேர்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? 4x minus z is equal to 12 இருக்கும். x க்கு பதிலா 24 போட்டோம்னா 96. 96 minus z is equal to 12 னா minus z is equal to 12 minus 96. அப்ப இத சால்வ் பண்ணோம்னா z is equal to 84 கிடைக்குது. இப்ப ரெண்டுமே நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். வாணிஸ் ஏஜ் ஃபைண்ட் பண்ணிட்டோம். z யாரோட ஏஜ்? வாணியோட கிராண்ட்ஃபாதர் ஏஜ். இப்ப இது ரெண்டுமே ஃபைண்ட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போட போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போட்டோம்னா என்ன கிடைக்கும்? x 24 z 84. இப்ப இது ரெண்டு ஆட் பண்ணா 108 plus y is equal to 159. அப்ப இதுல இருந்து 108 159ல இருந்து 108 மைனஸ் பண்ணோம்னா y is equal to 51. இது யாரோட ஏஜ்? வாணியோட ஃபாதர் ஏஜ். therefore வாணிஸ் ஏஜ் எவ்வளோ? வாணிஸ் ஏஜ் இஸ் 24. வாணிஸ்
father's age வந்து 51. One is grandfather age is 84. இதான் ஃபைனல் ஆன்சர்.